இன்னைக்கு எஸ்வி சேகர் வாய் மேல பல்லு போட்டு கேக்குறாருங்க, நீ யார் நீலாம் அன்ஃபிட்டு, உசுறு போச்சு உன்னால, நீ போய் பனையூர்லயே உட்கார்ந்துருக்கிற, வெளியே வரமாட்டேங்கிற, நீ போய் மக்களோட இல்லாம இப்ப போய் ஒவ்வொரு தினமும் ஒளிஞ்சிக்கிற, உன்ன மாதிரி ஒரு கோழை அன்ஃபிட்டு, நீ எப்படி ஒரு தலைவனா இருப்ப அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்கறது விஜய் மேல இருக்கிற வன்மத்திலையும் பொறாமையிலையும் கேட்கிறாரு. திமுக ஆதரவா பேசணுங்கிறதுக்காக அவர் பாவம் கூலிக்கு மாரடிக்கிறவர். அவரை நாம அவரை தவறா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சேர்க்கை அவர் அப்படியெல்லாம் பேச சொல்லுது. ஆனா அவர் கேட்ட கேள்வி நியாயமானது. மக்களுடைய தலைவன் மக்களோட இருக்கணும், அங்கேயே தான் இருக்கணும், மடிந்தாலும் மக்களை விடக்கூடாது. சீமான் போய் பார்த்திருக்காரு. சீமான் விஜய்க்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறவர், விஜயுடைய பெரியாரிசம் என்ற கொள்கையை எதிர்ப்பவர், விஜய் இதே போல பனையூர் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு டெய்லி சுட்டி காட்டுபவர். ஆனா இன்னைக்கு சீமான் விஜய் பக்கம் நிக்கிறாரு. திமுகவுடைய செயல்பாடுங்கிறத சந்தேகப்படுற அத்தனை பேரும், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் இது திமுகவுடைய ஒரு செயல்பாடு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க.